தற்போது மாவட்ட ஆட்சித்தலைவரை நாங்கள் சந்திக்க வந்தது முக்கியமான 4 பிரதான கோரிக்கையாக நாங்கள் இங்கே சந்திக்க வந்துள்ளோம். குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் தமிழகத்தில் தக்காளி விலை அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. ஆனால் இன்று தக்காளி விலை குறைந்தது 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு விவசாயிகளுடைய தோட்டத்தில் கொள்முதல் செய்கிறார்கள். இதனால் விவசாயிகளுக்கு பெருத்த இழப்பு ஏற்படுகிறது. தக்காளி விலை அதிகமாக ஏற்படும் போது அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தங்கத்தை முட்டுகின்ற அளவில் தக்காளி விலை ஏறிவிட்டதால் அதை குறைப்பதற்கு கூட்டுறவு சங்கங்களின் மூலம் பசுமை கொடிகளும் அதே போல வேளாண்மை மார்க்கெட்டிங் துறையிலும் உழவர் சந்தையில் பல்வேறு இடங்களில் வண்டிகளில் வைத்து நாங்கள் தக்காளி விலையை குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி அதை குறைச்ச விலைக்கு விவசாயிகள் அதிக விலையை லாபம் பெற்றுவாங்கிறதுக்காக குறைச்சு விவசாயிகிட்ட கம்மியான ரேட்டுக்கு பொதுமக்களுக்கு விற்கிறாங்க. ஆனால் இன்று தக்காளி கேட்பதற்கு வயலில் அழியக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது இன்று மாவட்ட நிர்வாகம் சரி, மாநில நிர்வாகம் சரி, மத்திய அரசும் சரி அந்த தக்காளி விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் இன்று தக்காளி விவசாயிகளை நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக தக்காளி மாலை அணிவித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வாயிலாக கூட்டுறவு உணவுத்துறை செயலாளர் அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று கூட்டுறவு உணவுத்துறை செயலாளர் அவர்கள் உடனடியாக தேர்தல் ஆணையத்தில் அனுமதி பெற்று தக்காளி விலையை குறைந்தது விவசாயிகளிடம் 30 ரூபாய்க்கு கொள்முதல் செய்ய வேண்டும். அதேபோல சிறிய நாட்டு வெங்காயம் அது அனைத்து விசேஷ காலங்களிலும் வீடுகளிலும் அந்த சிறிய வெங்காயம் இல்லாமல் எந்த விதமான தேவையான குழம்புகளை எதுவுமே அந்த பயன்படுத்த முடியாத ஒரு முக்கியமான பொருள் அது இன்னைக்கு மேலை நாடுகளில் அரபு நாடுகளில் சண்டை நடக்கிறதுனால அந்த ஏற்றுமதி செய்யப்பட்டு தடையாக இருக்குது. அதே போல் அந்த தடையானதுனால இந்த வெங்காய விவசாயினுடைய வாழ்வாதாரம் கெட்டுப்போச்சு. அதனால் அவர்களுடைய வெங்காயத்தினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்காக உணவு கூட்டுறவுத்துறை செயலாளர் நடவடிக்கை எடுக்கணும். அதே போல் அது ஏற்றுமதி பண்ணுறதுக்கு மிக அதிக அளவான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஏற்றுமதி வழிகாட்டு மண்டலம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மத்திய அரசும் மாநில அரசும் அமைக்கணும். அப்போ தான் வெங்காய விவசாயினுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியும். அதே போல் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா, சென்ற மாதம் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தினுடைய மண்ணியல் துறை நிபுணர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாமக்கல் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மோகனூர் பகுதியில் காவிரி ஆற்றில் சில பகுதி, கொல்லிமலையில் சில பகுதிகளில் மட்டுமே நீர் இன்னும் கெடாமல் இருக்குது. மீதி இடத்துல அத்தனை இடத்துலையுமே உப்பு அதிகரித்து விவசாயம் செய்ய முடியாமல் குடிப்பதற்கு தகுதியற்ற நீராக நாமக்கல் மாவட்டம் மாறிவிட்டது. இதற்கு முக்கியமான காரணம் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படவில்லை, ஆறு ஏரி குளங்கள் தூர்வாரப்படவில்லை, மழைநீர் சேகரிப்பதற்கான எந்த விதமான கட்டமைப்பையும் மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாகமும் ஏற்படுத்தவில்லை. இதனால் என்னாச்சு அப்படின்னா தண்ணி பூரா கெட்டு போச்சு. இப்போ தண்ணி பூரா கெட்டுதுன்னா என்னன்னா, மனிதனுக்கு முக்கியமாக உடலில் இருப்பது 70% நீர். இந்த நீரெல்லாம் எப்படி கெட்டுப்போன நீரை குடித்தா அவங்களுக்கு தோல்வியாதி, கேன்சர், பல்வேறு விதமான நோய்கள் ஏற்படும். விவசாயம் செய்ய முடியாமல் நாமக்கல் மாவட்டம் பாலைவனமாக மாறக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், மழைநீர் சேகரிப்பதற்கான இது வேணும்னா இன்றைக்கி நாமக்கல் மாவட்டத்தில் அத்தனை ஆறு ஏரி குளங்கள் எல்லாமே தண்ணி இல்லை. குறிப்பாக அங்கே தண்ணி இருக்கிற தண்ணி பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணி தான் இருக்குது. நாமக்கல்லில் இருக்கிற மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, சிற்றூராட்சியில் இருக்கிற கழிவு நீர்கள் தான் இப்போ நீர் ஆதாரமாக அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆறு ஏரி குளங்களில் இருக்குது. இதெல்லாமே மிக மோசமான செயல். இதை கண்டுகொள்வதற்கான எந்த திட்டமே நாமக்கல் மாவட்டத்தில் இல்லை. இதனால் நாங்கள் எங்களுக்காக இது போராடவில்லை, ஒவ்வொரு வருங்கால பிறக்க போகின்ற வயிற்றில் இருக்கின்ற தாய்மார்களுடைய குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக நாங்கள் இந்த கருத்தை நாங்கள் பதிவு பண்ணுறோம். இதற்கான போர்க்கால நடவடிக்கை இது சாதாரணமாக இது ஒரு போரை விட மோசம். இந்த தண்ணி கெட்டு போகிறங்கிறது ஒரு போரை விட, அதாவது எப்படின்னா அணுகுண்டு போட்டு எப்படி மனிதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்க முடியுமோ அதுபோல் இந்த தண்ணீர் கெட்டு போனால் அணுகுண்டு போடுவதற்கு சமமாக நாங்கள் கருதுகிறோம். ஆகவே மாவட்ட நிர்வாகம் இதில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் அரசாங்கம் என்னன்னா, அந்த உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் சில ஆணைகள் பிறப்பித்திருக்கிறாங்க. இந்த நீர்நிலைகளை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் பல்வேறு இடங்களில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, அங்கங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் ஒரு குழு போட்டிருக்கிறாங்க, அதே மாதிரி வட்ட அளவில் ஒரு குழு போட்டிருக்கிறாங்க, ஊராட்சி லெவலில் குழு போட்டிருக்கிறாங்க. அந்த குழு யார் இருக்கிறாங்க, அது என்ன செயல்பாடு இருக்குது, அதை மாறும்போது அவர்கள் என்ன ஆய்வு பண்ணுறாங்க, அதில் என்ன டெவலப் இருக்குது அப்படிங்கிறது இது யாருக்குமே இதுவரைக்கும் பொதுமக்களுக்கு தெரியல. அதனால் இதை விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். இப்படியே நாமக்கல் மாவட்டம் இந்த நிலைமையில் போச்சு அப்படின்னா அவ்வளோதான். நாமக்கல் மாவட்டத்தில் பாலைவனமாக மாறும். எந்த விதமான பொதுமக்கள், விவசாயிகள், குழந்தைகள் வாழ்வதற்கு தகுதியற்ற மாவட்டமாக நாமக்கல் மாவட்டம் மாறும். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் சிறப்பு கவனம் செலுத்தணும். அதே போல் சென்ற இது ஏற்கனவே நாங்கள் பேசியிருக்கிறோம், மனு கொடுத்துருக்குறோம்.
அதனால் இது தேர்தல் காலம் என்பது அவங்க கொஞ்சம் இதில் விரைந்து நடவடிக்கை எடுக்க முடியாதுங்கிறது நாங்கள் நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, சென்ற மாதம் 26ஆம் தேதி நாமக்கல் கோட்டாட்சியர் தலைமையில் சிப்காட் சம்பந்தமாக ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடந்தது. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் என்ன பார்த்தீங்கன்னா, சிப்காட்டினுடைய நில எடுப்பு மாவட்ட வருவாய் சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர், அதே மாதிரி சிறப்பு வட்டாட்சியர், கோட்டாட்சியினுடைய நேர்முக உதவியாளர், மோகனூர் காவல் ஆய்வாளர், பாதிக்கப்பட்ட சிப்காட்டினுடைய விவசாயிகள் நாங்கள்லாம் கலந்துக்கிட்டு அந்த சிப்காட்டில் அதிகாரிகள் என்னென்ன தவறு செய்திருக்கிறார்கள், நீர்நிலைகளை எவ்வாறு மறைத்திருக்கிறார்கள், மலை குன்று பகுதியில் எவ்வாறு மறைத்திருக்கிறாங்க என்ற போன்ற பல்வேறு ஆவணங்களை அரசுக்கு என்னென்ன தவறான தகவல் அனுப்பியிருக்கிறாங்க அத்தனையும் நாங்கள் விளக்கமாக எடுத்து கூறி அது அனைத்தும் கோட்டாட்சியர் தலைமையில் பதிவு செய்யப்பட்டது. பதிவு செய்து அந்த 3 பேருக்கு ஏற்பட்ட ஒப்பந்தத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டோம். அப்போ என்ன சொன்னாங்க, நான் அவசரமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தல் பணி நடக்குது அங்கே போயிட்டு வந்து தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அது முடிஞ்சு மறுநாள் 2 மணி அளவில் அவர் நேரில் போய் சந்தித்து கேட்டதுக்கு இரவு 8 மணிக்கு கொடுக்குற வானாங்க. 8 மணிக்கு சென்று கேட்ட பொழுது அவர் கைபேசி எடுக்கவில்லை, அவர் அலுவலகத்திற்கு வரவில்லை. இதுவரை 1 மாதத்திற்கு மேலாகியும் அந்த ஒப்பந்த பத்திரத்தை அவர் கொடுக்க மறுக்கிறார். அவர் சிப்காட்டிற்காக சாதகமாக செயல்படுகிறார். அவர் உட்கோட்ட நடுவர் என்பதை மறந்துவிட்டார். அது மட்டுமல்ல, இப்போ வந்து அவர் தேர்தல் அதிகாரியாக போட்டிருக்கிறாங்க. அவர் கைபேசி எடுக்க பிறகு மறுக்கிறார். இப்போ வந்து தேர்தல் வந்து அவர் கைபேசி எடுக்கிறதுக்கு மறுக்குன்னா ஒரு காரில் வந்து பரிசு பொருட்கள் வாக்காளர்கள் கொடுக்கறது கொண்டுட்டு போகலாம், நகை கொண்டுட்டு போய் வாக்காளர் கொடுக்கறது கொண்டுட்டு போகலாம், எதெல்லாம் கொண்டுட்டு போய் கொடுக்கலாம். அவர் போனே எடுக்கல, அவர் எந்த பணியும் செய்யல அப்படின்னா அவர் எதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் தேர்தல் பணியாளர் அலுவலராக அவரை நியமிச்சிருக்கிறாரு எங்களுக்கு வியப்பாக இருக்குது. ஆகையால் அவர் எந்த பணியும் செய்ய மாட்டார். அவர் இருந்தால் நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் நேர்மையாக நியாயமாக நடப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு நாங்கள் பொதுமக்கள் கருதினோம். எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் தேர்தல் பொறுப்பிலிருந்தும் கோட்டாட்சியர் பொறுப்பிலிருந்தும் உடனடியாக விடுதலை, அவரை வந்து உடனடியாக மாற்றணும் என்பது எங்களுக்கு பிரதான கோரிக்கை என்பதை வலியுறுத்தி இன்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளிக்க வந்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் விரைந்து இந்த மனுவின் மீது நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். நடவடிக்கை எடுக்கும் தவறும் பட்சத்தில் நாங்கள் சிபிஐ வழக்கு கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் வழக்கு தொடர்ந்துள்ளோம். கே. பாலசுப்ரமணியன், விவசாய முன்னேற்ற கழக மாநில பொதுச் செயலாளர்.